ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸே போதும். ஒரு 10 சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சிக்கன், அவ்வளோதான். நம்ம பெப்பர் சிக்கன் செஞ்சிடலாம். கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் பெப்பர் சிக்கன்ஸ். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் போட மாட்டோம், அதனால் இதில் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டும் மிளகுத்தூளும் மட்டும்தான் காரத்துக்கு. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஒட்டுற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் சிக்கனை. உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே சின்ன வெங்காயத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம், அதனால் சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம். இப்போ எடுத்தாச்சு. சிக்கன்லேருந்தே தண்ணி விடும், அதுலேயே சிக்கன் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். அதனால் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூளை தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் மிளகுத்தூள் படுற அளவுக்கு நம்ம நல்லா சிக்கனை கிளறி விட்டுக்கணும். அவ்வளோதான், சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு.
கடைசியாக நம்ம இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.